வணக்கம் நண்பர்களே, தினகரன் நான் முருகேசன். காணொலியை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளை நேற்று முதல் 5 முதல் 20 ரூபாய் வரையிலான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடிங்க, இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், டோல் பூத்து அப்படின்னு சொல்லுவோம். சுங்கச்சாவடினா டோல் பூத்து. இந்த டோல் பூத்து எதுக்கு வசூல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அது ரோடு போடுறதுக்கு தான் வசூல் பண்ணுறாங்க. ரோடு போடுறது, ரோடை பராமரிக்கிறது, இந்த இது. இப்போ இது வந்து இந்த மத்திய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்ததை இது என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தேசிய நெடுஞ்சாலையை ப்ரைவேட் லிமிடெட் ஆக்கிட்டாங்க. தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். நம்ம திருச்சியில் பார்த்திங்கன்னா பாடாலூர் தேசிய நெடுஞ்சாலை ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பகுதியாக பிரித்து பாட்டையமாக கொடுத்துட்டாங்களா, இல்லை மொத்தமாக கொடுத்துட்டாங்களா, இது முழு டீட்டெயிலு வந்து யாருக்கும், பொதுமக்கள் யாருக்குமே தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து தனியார் அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்போ வசூல் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 5 ரூபா முதல் 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 5 ரூபா முதல் 20 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்குது அப்படின்னா, ஒரு வண்டிக்கு 50 கிலோமீட்டருக்கு இந்த அமௌண்ட்டு. 50 கிலோமீட்டர் தாண்டி அடுத்த செக் போஸ்ட்டு. அப்போது சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு லோடு கிளம்புது அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கிட்டு ஒரு 140 திருச்சியிலேருந்து இங்கிட்டு ஒரு 140 கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு 360 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்குவோம். 360, 400, 500 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து மதுரைக்கு. இங்கே திருச்சியிலேருந்துங்க மதுரைக்கு வந்து திருச்சி டு மதுரை வந்து 138 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. திருச்சி டு மதுரை. திருச்சி டு சென்னை வந்து 350 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 350, 360 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 360, 40, 400, 500 கிலோமீட்டருங்க. சென்னை டு மதுரைக்கு 500 கிலோமீட்டர். இந்த 500 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு மட்டும் 20 ரூபான்னு வைங்க. அப்போ 500 கிலோமீட்டருக்கு 10 இடத்துல செக் போஸ்ட் வந்துடுது. 15, 50, 500 கிலோமீட்டருக்கு அப்படி தானே. 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செக் போஸ்ட் அப்படின்னா, மதுரையிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு வந்து 10 செக் போஸ்ட்டு, 15, 50 அப்படி தானே கணக்கு. 50 கிலோமீட்டர் ஒரு செக் போஸ்ட்னா ரைட்டு. இந்த 15, 50, 50 கிலோ 10 செக் போஸ்ட் இருந்தது. ஒரு செக் போஸ்ட்டுக்கு 20னா 10 செக் போஸ்ட்டுக்கு என்னங்க ஆச்சு? 200 ரூபா ஆச்சு. 200 ரூபாயை எதில் வைப்பா அந்த காசை? 200 ரூபா ஏற்றிருக்காங்க. 200 ரூபா அமௌண்ட் இல்லை, 200 ரூபா இப்போ ஏற்றிருக்கு. 20 ரூபா இப்போ ஏற்றிருக்காங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட்டுக்கு 20 ரூபா ஏற்றிருக்காங்க அப்படின்னா, இதை ஆனால் இவன் சொல்கிற வர்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சுங்கச்சாவடிகள் தான் சொல்கிறாங்க. இந்த 38 சுங்கச்சாவடிகள் மட்டுமே மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிறது, சென்னைக்கு போகிறதுக்கு எப்படி இந்த 10 செக் போஸ்ட் எப்படி இருந்தாலும் அடையும். ஏன்னா அது முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை அது. அதனால் கண்டிப்பாக இந்த 10 செக் போஸ்ட்டு அதில் வந்துடும். அப்போது ஏற்கனவே ஒரு லாரிக்கு ஒரு ஒரு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா வாங்குறான் அப்படின்னா, இப்போ ஒரு 20 ரூபா சேர்ந்துருக்குது அப்படின்னா 70 ரூபா ஆச்சு. 70 ரூபா ஆச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஏற்றுற 20 ரூபாயை வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தாலும், மதுரையிலிருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இந்த 200 ரூபா எதில் வைப்பாங்கிறீங்க? ஏற்கனவே 50 ரூபா இருக்குது. ஏற்கனவே 15, 50 10 செக் போஸ்ட்டுக்கு 500 ரூபா கட்டி தான் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகுது வண்டி. சென்னையிலேருந்து மதுரைக்கு போகுது வண்டி. 500 ரூபா கட்டி தான். இப்போ 200 ரூபா ஏற்றி 700 ரூபா ஆயிடுச்சுங்க. இந்த ஏற்றுற கட்டணம் 20 ரூபாயோட சேர்த்து 700 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 700 ரூபா எதில் வைப்பாங்கிறீங்க? உள்ளே கொண்டு போகிறான் பார்த்தீங்களா மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் வைப்பான். இந்த லாரிக்காரங்களும் பாதிக்கப்பட போகிறதில்ல. லாரிக்காரங்களுக்கு பாதிப்பு தான். வியாபாரம் குறையும், நடை குறையும். ஒரு மாதத்துக்கு 30 நடை போகிறான் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 25 நடை போகிறான் அப்படின்னா, அப்போ 20 நடையாக குறையும். எல்லாமே குறையும்ல. விலைவாசி ஏற 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 மக்களுடைய வாங்கும் சக்தியும் குறையும். அதே சமயத்தில் அந்த மக்களுடைய வாங்கும் சக்தி குறையும் போது இந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் குறையவும் செய்யும். இப்போ ஒரு இடத்துல ஒரு 10 லோடு அழியுது அப்படின்னா, 10 லோடு தேங்காய்னு வச்சுக்கோமே. இந்த மார்க்கெட்டில் 10 லோடு தேங்காய் அழியுது அப்படின்னு வச்சுக்கோமே. விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வாங்குறத குறைப்பாங்க மக்கள். வாங்குறத குறைச்சாங்க அப்படின்னா 10 லோடு 8 லோடு ஆயிரும், 7 லோடு ஆயிரும். இதுதான் வந்து பொருளாதாரத்தில் ஒரு கணக்கு.
அப்போ 7 லோடாக ஆயிடுச்சுங்கன்னா அந்த 10 லோடு வர இடத்துல 3 லோடு லாரிக்கு குறையும். அது வந்து அவங்களுக்கு நட்டம். அதில் வர லாபம் ஒரு 2000 எல்லா செலவு போக ஒரு ரூ. 5000 அவங்க அவனடைக்கு. அப்போ அது குறையும்ல, அது குறையும். இதே மாதிரி எல்லாமே குறையும். ஆனால் பாதிப்பு எல்லாத்துக்குமே தான் பாதிப்பு. மக்களுக்கும் பாதிப்பு, வாங்குறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு. எல்லா காசையும் கொண்டு மக்கள் அதில் தான் வைப்பாங்க. அந்த வண்டியில் ஏற்றுன இந்த ரூ. 20 ஏற்றுங்க, ரூ. 15 ஏற்றுங்க, ரூ. 10 ஏற்றுங்க, அந்த 500 + 200 700 இல்லை 500 + ஒரு 100 600 இந்த காசை எதில் வைப்பாங்க? உள்ளே இருக்கிற மெட்டீரியலில் தான் வைப்பாங்க. கன்சியூமர் தலையில் தான் இந்த சமாச்சாரங்கள் பூரா விழுவும். அப்போது விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக உயரும். சரி சரி விலைவாசி ஏறுது. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கங்க. பொருளாதாரத்தில ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதோ விளைச்சல்ல குறைச்சல், இல்ல வாங்குறதுல அதிகமாயிருச்சு. வாங்குற இடத்துல கன்சம்ப்ஷன் அ அதிகமாயிருச்சு. இல்ல விளையிற இடத்துல விளைச்சல் குறைஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணு சொல்லலாம்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க ரூ. 20 கூட்டி வாங்க. ரூ. 30 கூட கூட்டி வாங்க. ஒரு கணக்கு இருக்கணும்ல. ரோடு 1 கிலோமீட்டருக்கு இத்தனை கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க. மதுரையிலேருந்து போடுறதுக்கு இந்த 400 அந்த 500 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறேன். ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை ரோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு குத்து மதிப்பா நம்மளாம் ஒரு கணக்கு போட்டு பண்ணோம்ல. இந்த ஏற்கனவே வந்து பாரத் மாலா திட்டத்தில் அயோத்தியில் ரோடு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ரோடே பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டருக்கு 18,00,000 தான், 18 கோடி ரூபா தான் செலவு பண்ணணும். 4 வழிச்சாலைக்கும் 1 கிலோமீட்டர் முழுசாக்குமே பாரத் மாலா திட்டத்தில் 18 கோடி ரூபா தான் செலவு பண்ணணும். ஆனால் 250 கோடி ரூபா கணக்கு காட்டியிருக்காங்க. அப்படின்னா சிஏஜி அறிக்கையை விட்டு குடைகிறான். இவங்க சிஏஜி அறிக்கை இவங்க கண்ட்ரோலில் கீழே தான் இருக்குது. இந்த மோடி இந்த திருட்டு கும்பல் கையில் தான் இருக்குது. இந்த திருட்டு கும்பல் கையில் இருக்கிற ஒரு அமைப்பே என்ன சொல்லுது? சிஏஜி மத்திய தணிக்கை அதிகாரி, மத்திய தணிக்கை குழுன்னு வச்சுக்கோமே, மத்திய தணிக்கை அதிகாரி தான் அவங்க பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, 12 கிலோமீட்டர் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 250 கிலோமீட்டர் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை சொல்லுது. அந்த மாதிரி எதுவும் நடக்குதான்னு தெரியல. சரி அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். இப்போ மதுரையிலேருந்து போகிறதுக்கு இந்த 500 கிலோமீட்டருக்கு இந்த அமௌண்ட் ஏற்றுறாங்கல்ல, ரோடு போடுற இந்த 500 கிலோமீட்டர் ரோடு போடுறாங்க, ரைட்டு. இந்த 500 கிலோமீட்டர் ரோடில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க? அதில் அரசு பணம் எவ்வளோ கொடுத்துருக்குது? அரசு பணம் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு அமௌண்ட் கொடுக்கும்ல அரசு. அரசு பணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்த செலவு எவ்வளவு? நீ வசூல் பண்ண பணம் எவ்வளவு? இதெல்லாம் இந்த விஷயமெல்லாம் தெரியணும்ல. நமக்கு தெரிய வேண்டியதுங்க பொதுமக்களுக்கு தெரிய வேண்டியது, பப்ளிக்காக தெரிய வேண்டியது என்ன? இவ்வளோ ரூபா 10 ரூபா செலவாயிருக்கு. அரசு பணம் 2 ரூபா வந்திருக்குது. பாக்கி இருக்கிற பணம் 8 ரூபா பற்றாக்குறை. வசூல் பண்ணதில் 15 ரூபா வந்திருக்குது. அந்த 8 ரூபா போக பாக்கி ஒரு 7 ரூபா நிற்கணும்ல. இந்த 7 ரூபா போடணும்ல அதில். 8 ரூபாயை போடணும்ல. பாக்கி பணம் 7 ரூபா நிற்கும்ல 15 ரூபாயில். அந்த 7 ரூபா எங்கே? அது எவ்வளோ பணம் வசூல் பண்ணுறீங்க? என்ன சமாச்சாரம் நடக்குது? அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும்ல. எந்த அரசும் சரி இது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் டோல் பூத் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பிரதமர் இவர் இந்த திருட்டு கும்பல் ஆட்சிக்கு வந்து 2014 அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுத்துறாங்க. திடீர்னு டோல் பூத் ஏற்றுறாங்க. எங்கடா ஏற்றுறீங்க? எதுக்கடா ஏற்றுறீங்க? இப்போ கேட்டால் அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். கவனித்து பார்த்தா தனியார் மயமாக்கிட்டாங்க எல்லாத்தையும். இது மொத்தத்தையும் தனியார் மயமாக்கிட்டாங்க. சாலைகளை பூரா தனியார் கண்ட்ரோலில் விட்டாங்க. ஏன் மத்திய அரசால் பண்ண முடியல? ஏன் அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு இருக்காரு? நிதின் கட்கரியா யாரோ ஒருத்தர் இருக்கார். நிதின் கட்கரி தான் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. அந்த துறைக்கு எதுக்கு அமைச்சர்? தனியார் கூட்டாச்சு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கிட்ட துறாது? அந்த அமைச்சருக்கு எதுக்குடா வெட்டி சம்பளம்? அந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எதுக்குடா வெட்டி சம்பளம்? அதை தனியார் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்குடா திருப்பி அதுக்கு ஒரு அமைச்சர், அது ஒரு மந்திரி, அது ஒரு மந்திரி சபை, இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் நாட்டையும் மொத்தமாக தனியார்ட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எந்த கணக்கு வழக்கம் இல்லைங்க. கணக்கு வழக்கே இல்லாமல் கொள்ளையடிக்கிறாங்க. கணக்கு வழக்கே இருக்காமல் கொள்ளையடிச்சு அந்த ப்ரைவேட் கும்பல் பெரிய 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 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்குடா அப்படியெல்லாம் கான்ட்ராக்ட் விட்றீங்க? என்ன அது கான்ட்ராக்ட் விட தப்பு இல்லை. ஆள் பற்றாக்குறை, ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதோ குளறுபடி. ஆனால் 150 கோடி நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மத்திய அரசு அதால் மெயின்டைன் பண்ண முடியாமல் தனியாருக்கு கொடுக்குது பாருங்கள். இது கொள்ளையடிக்க தானே தனியாருக்கு கொடுக்குறான். அப்புறம் என்ன அது சமூக சேவை தனியாருக்கு கொடுக்குறான்.
இதெல்லாம் நம்மளுடைய சிந்திக்க வேண்டும். எல்லாத்தை விட உன்னுடைய அறிவு பெருசு. அதனால் சிந்திக்க சொன்னாங்க பெரியவங்க. சிந்திப்போம். இதெல்லாம் பற்றி நம்ம பப்ளிக்கு யோசிச்சாதான் அந்த அந்த டோல் பூத்து ஒன்று கூட இல்லை. வேல்முருகன் அண்ணன் ஒரு தடவை பண்ணார் பார்த்தீங்களா? நம்ம சட்டசபை உறுப்பினர் வேல்முருகன் அண்ணன். அவங்க ஒரு தடவை பண்ணாங்க பார்த்தீங்களா? அடித்து நொறுக்குனாங்க பார்த்தீங்களா டோல் பூத்தெல்லாம். அந்த மாதிரி டோல் பூத்து இல்லாமே பண்ணாதான் அரசாங்கம் தனியாரிடமிருந்து தான் எடுத்து தானாக ரோடு போட்டு பண்ணோம். இதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி எடுக்கும்போது டேக்ஸு கட்டுறாங்க. புது வண்டியை எடுக்கும்போது வரி கட்டி தான் வெளியே வருது எல்லா வண்டியும். சைக்கிள் முதற்கொண்டு சைக்கிளில் தவிர பாக்கி அனைத்து வாகனம் 2 வீலர் டிவிஎஸ் 50லேருந்து கிட்டத்தட்ட ஏரோப்ளேன் வரைக்கும் டேக்ஸ் கட்டி தான் வெளியில் வருது. அது இல்லாமல் இந்த மஞ்சள் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கமர்ஷியல் வெஹிக்கிள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறது, அதாவது மக்களை வாடகை வண்டின்னு சொல்லுவோம்ல, கமர்ஷியல் வெஹிக்கிள். அதுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டேக்ஸு. எஃப்சி எடுக்கும்போது கம்பல்சரி டேக்ஸ் கட்டினா தான் எஃப்சியே கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது எல்லாமே. இதையும் தாண்டி டோல் பூத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரி கட்டுறான். அதுவும் கொஞ்சோண்டு வரி இல்லை, 50 ரூபா 100 ரூபாலாம் இல்லை, 15,000 20,000 அப்படி தான் வரியெல்லாம். வருஷத்துக்கு ஒரு தடவை வரி கட்டுறான். வண்டி எடுக்கும்போதே டேக்ஸ் கட்டி தான் எடுக்கிறான். எஃப்சி எடுக்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். எல்லா லாரி எல்லா பஸ்ஸும் எல்லாத்துக்கும் தாங்க, எல்லாம் தாங்க. அப்போ இவ்வளவு செஞ்சும் டோல் பூத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய அதெல்லாம் பலனடையக்கூடிய மக்கள் இவ்வளோ கஷ்டப்படணும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.